வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் மகாலட்சுமி விலாக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரி வாங்கும் போது ஏன் இந்த திரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அந்த திரி நல்லா யூஸ் ஆகுதுப்பா. நம்ம ஜலதீபம்னா தண்ணீரில் தீபம் ஏற்றுறது சரிங்களா. தண்ணீரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றினா அவ்வளோ ஒரு நன்மை. குபேர கடவுளுக்கு இந்த தண்ணீர் தீபம் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. இது மாதிரி புத்தர் கடவுளுக்கும் இந்த தண்ணீர் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் தண்ணீர் தீபம் பூக்கள் எல்லாம் நிறைஞ்சு இந்த மாதிரி தீபம் எரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். இன்று நாம் பார்க்க போகும் ஒரு அருமையான ஆன்மீக வழிபாடு முறையை பற்றி பலருக்கும் முழுதாக தெரியாது. அதுதான் தண்ணீர் பூக்களை வைத்து தீபம் ஏற்றும் வழிபாடு. இந்த வழிபாட்டை வீட்டில் செய்தால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, செல்வ வளம், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி மஞ்சள் அல்லது சிவப்பு பூக்களால் அதில் அலங்காரம் செய்து அதில் கொஞ்சம் ஜவ்வாது இருந்தாலும் சேர்க்கலாம். அதன் நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஏற்றுங்கள். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மனக்கவலை குறையும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், சண்டை சச்சரவு குறையும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த வழிபாடாக இருந்தாலும் நம்பிக்கையுடனும் நல்ல மனதுடனும் செய்ய வேண்டும். அதுவே உண்மையான பலன் தரும். வழிபாடு முடிந்த பிறகு அந்த மலர்களை செடிகளில் அடியில் அல்லது இயற்கைக்கு ஏற்ற இடத்தில் போடலாம். தண்ணீரும் செடிகளும் அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றலாம். நண்பர்களே, நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து இருந்தால் உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி நீங்களும் உருளி அலங்காரம் பண்ணிட்டு அதில் தண்ணீர் நிரப்பி அதில் பூக்கள் போட்டு நடுவில் ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சு அதன் மேல் ஒரு 2 சொட்டு நெய் அல்லது தீபமாயில் ஊற்றி அதன் மேல் இந்த திரியை போட்டு ஏற்றும் போது அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது. இருள் நீங்கி வீடே ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு இடமாக மாறுகின்றன. எனக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பூஜை இந்த மாதிரிலாம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. நான் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி தீபம், பூக்கள், தண்ணீர் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதி வரும், ஒரு சந்தோஷம் வரும். நான் சரி இந்த உருளி மேலே கோபுரத்தை எடுத்து வச்சு ஒரு கோபுரம், ஒரு கோயிலுக்கு முன்னாடி குளத்தில் நடுவில் தீபம் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்குற மாதிரி நானாக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு இந்த திரி போட்டு தான் தீபம் ஏற்றிருந்தேன். திரி நல்லா யூஸ் ஆகுதுப்பா. வாங்கும் போது ஏன் வாங்கினேன்னு சொல்லி யோசித்தேன். 150 ரூபா இந்த டப்பா சரிங்களா. மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நம்ம தண்ணீருக்கு ஜலதீபம் ஏற்றுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த திரி. அப்புறம் இந்த மாதிரி எப்படி கண்ணாடி பவுலில் இந்த மாதிரி ஜலதீபம் வைக்கலாம், உருளியில் வைக்கலாம். சின்ன கண்ணாடி பவுல் இருந்தாலும் அதுலேயும் ஜலதீபம் ஏற்றலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக தரேன். ஜலதீபம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாடலாக ஏற்றலாம் சரிங்களா. நம்ம தான் இந்த திரி வாங்கிட்டோம்ல, என்கிட்ட கண்ணாடி பவுல் ப்ளூ கலரில் ஒரு கண்ணாடி பவுல் இருக்குது. அதில் தண்ணீர் ஊற்றி எப்படி ஜலதீபம் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் அப்படியே இந்த இசையில் அப்படியே பாருங்கள் வீடியோவை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இந்த திரியை ஏன் இந்த திரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்புறம் இப்போது நல்லா இருக்கே பாருங்கள், அழகாக இருக்கே, அழகாக நின்று அப்படியே பொறுமையாக எரியுது. அப்படியே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த உருளி, இந்த தீபம், இந்த பூக்கள், ஒரு மன அமைதி. அதை விட இந்த கோபுரம் வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ஒரு குளம், ஒரு கோயில் முன்னாடி ஒரு குளம் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நாளைக்கு நம்ம லட்சுமியை இந்த குளத்துக்கு நடுவில் வச்சு ஒரு குட்டி பூஜை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ தரேன் சரிங்களா.
அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் பூஜைக்கு. சரிங்களா? பண்ணிவிட்டு ஏதாவது உங்ககிட்டே ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இதே மாதிரி கோபுரம், குளம், பூக்கள், தீபம், அதில் தெய்வமும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். வந்து கோபுரத்துக்குள்ளே வந்து விநாயகர் வச்சிடலாமா, இல்லை குட்டி சிலை தான் அந்த கோபுரத்துக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோ